Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி மசால் தோசா. இந்த ரெசிபியை நான் 3 வீடியோஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா கார சட்னி. ஸோ கார சட்னிக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 2 to 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ அதில் சென்னா டால் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தட் மீன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்பூனால் இழக்கிறீங்களோ அதே அலையே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கார்லிக் க்ளவ்ஸில் பூண்டு பற்கள் வந்து 6 to 7 கிட்ட இருக்கட்டும். அது வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு ஹேண்ட்ஃபுல், ஓகேங்களா, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியன் வந்து ரெண்டு ஆனியன், கொஞ்சம் லார்ஜான ஆனியனாக பார்த்து சாப் பண்ணி, ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணாதீங்க, கொஞ்சமாக சாப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறீங்க. ஸோ அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் ட்ரை ரெட் சில்லி, அதாவது வந்து நீங்கள் காஞ்ச மிளகா சொல்லுங்களே, அது வந்து 9 to 10 கூட போட்டுக்கலாம். ஏன்னா உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். நீங்கள் தோசையில் பண்ணுறதுனால நீங்கள் வந்து 10 மிளகா போட்டிருந்தா நல்லாயிருக்கும், நல்லா காரமாக மசால் தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து ஒரு 10 வத்தல் கிட்ட நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி ஆனியனையும் அதே மாதிரி நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி இதில் நான் ஆட் பண்ணல. ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் வந்து இறக்கி வச்சுக்கிறோம். நான் இதை அப்படியே வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு இதில் வந்து நான் உப்பும் பெருங்காயத்தூள் மட்டும்தான் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் கார சட்னிக்கு, அது உங்களோட ஃப்ளேவரை பொறுத்து. நான் இன்றைக்கி வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணல, ஏன்னா நான் மசால் தோசைக்கு வந்து தோசைக்குள்ள வச்சு சாப்பிட போகிறேன். அதனால் எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு அண்ட் பெருங்காயத்தில் ஆட் பண்ணி இதை நான் அரைக்க போகிறேன். தண்ணி எதுவுமே விடாமே அரைச்சிக்கோங்க. ஸோ நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க சட்னிக்கு. ஸோ சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங், உருளை வைக்கிற ஸ்டஃபிங், அதாவது உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுற ஸ்டஃபிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம பூரிக்கு வந்து எப்போவுமே பண்ணுற உருளைக்கிழங்கு மசியல் தான் இது. அதாவது இதில் வந்து நான் தாளிப்பு பண்ணியிருக்கேன், அது வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ அதனுடைய இதை மட்டும் கொஞ்சம் நான் வந்து ரிட்டனில் கொடுத்துட்றேன். இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம். இதுக்கு முன்னாடி நான் உப்பை ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நான் இதில் வந்து உப்பை சொல்லலை, நான் முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கேன் தாளிக்கிறதுலையே. ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ நாம் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோஸை. ஸோ அதையும் போட்டு நல்லா மசிச்சு விட போகிறேன். நல்ல மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா திட்டு இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா தோசைக்குள்ள வச்சு சாப்பிடும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொரியண்டர் லீவ்ஸ், மல்லித்தலையும் நல்லா இதில் தூற்றி விட்டு அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சது. சூப்பராக பொட்டேட்டோ மசியலும் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசியலை ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ சூப்பரான கட்டியாக கூட இல்லை பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு தோசைக்குள்ள வச்சு சாப்பிடும்போது இந்த உருளைக்கிழங்கு மசியல் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த தோசைக்குள்ளே கார சட்னி, இந்த மசியல் ரெண்டுமே சேர்ந்து ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம தோசை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு அதில் வந்து நல்லா விரித்து ஊற்றிக்கோங்க. நல்லா பத்தலை வர மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதில் நெய் அல்லது எண்ணெய் எதுனாலுமே வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இது இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு அதை இந்த தோசையை ஒரு சைட் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து இன்னொரு தடவை லைட்டாக ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இப்போ எல்லாமே வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்படி நம்ம உருளைக்கிழங்கு மசாலையும் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணிடுங்க தோசையை, அவ்வளோதாங்க. ஸோ சுட சுட இது அப்படியே சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்களோட வீட்டில். வாங்க நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். நான் இதை வந்து அப்படியே கார சட்னிவே காம்போவாக வைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் காம்போக்கு சைடிஷ் எதுவும் வேணாம் அப்படின்னா அந்த மசாலா தோசை அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சுட சுட அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்ல க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு சூப்பராக மசாலா தோசை நம்மளுக்கு இப்போ தயாராகிடுச்சு. வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மசாலோட டேஸ்ட், அதுக்கப்புறம் அந்த கார சட்னியோடைய அந்த தடவிருக்கோம் இல்லையா, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே பீஸ்லேயே நான் கொஞ்சம் கார சட்னி வச்சு நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கார சட்னி அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தக்காளி இல்லாமல் ட்ரை பண்ணி இதையே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசால் தோசை.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.